விடமாட்டோம் பதவி விலகு. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அவர் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி 2 நாட்களாக தொடர்ந்து இந்தியா கூட்டணியினர் எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமித்ஷாவை கண்டித்து அவர்கள் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், தொடர்ந்து 2-3 நாட்களாக நிறைய பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சர்ச்சை இதுதான். அமித்ஷா பதவி விலக வேண்டும், அம்பேத்கரை அவர் அவமதித்து விட்டார் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் தொடர்ந்து போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றும் சென்னையில தமிழகம் எங்கும் திமுகவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். யார் தலைமையில இந்த போராட்டம் நடக்கிறது? என்ன களசூழல்? திலகவதி, மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி தொடர்ந்து போராட்டத்தில் 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியிலும் ஒரு சில இடங்கள்ல நேற்றே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தன. இந்த நிலையில இன்று சைதாப்பேட்டையில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் மின்சார ட்ரெயினானது காலதாமதத்தோடு புறப்பட்டு சென்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் ஒரு வார்த்தையை கூறிய வார்த்தையை திரும்ப பெற வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் கோஷங்களை முன்வைத்தனர். அவர்களை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினரும் ரயில்வே போலீசாரும் இணைந்து தற்போது இங்கிருந்து அப்புறப்படுத்தி ரயில் நிலையத்திற்கு எதிரே அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புகின்றன. அதிலும் குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிக்கக்கூடிய வகையில் அவர் விரைவு பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் கோஷத்தை எழுப்பி வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்கான அந்த திட்டங்களை தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய உட்புறத்தில் இருந்து ரயில்வே அந்த டிராக்ல இருந்து வெளிப்புறம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இப்பொழுது போராட்டக்காரர்களை அழைத்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. திலகவதி, உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.